மோடி அவர்களை முதல் முறையாக, அதாவது முதலமைச்சரா பதவியேற்ற பின்பு முதல் முறையா சந்திரபாபு நாயுடு அவர்கள் போயிட்டு பாக்குறாரு. எதற்காக இந்த சந்திப்பு அப்படின்ட்டு பல்வேறு மக்கள் மத்தியில பேசப்பட்டாலும், இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமா நிதி தொடர்பான சந்திப்பா தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னும் சிறிது காலத்துல இங்க இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது கூட்டப்பட போக உள்ளது. அதற்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் நார்த் பிளாக்ல தான் பட்ஜெட் என்பது தயாரிக்கப்படும். அந்த இடம் இப்ப சீல் வைக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி சார்ந்து, திறன் மேம்பாடு சார்ந்து, இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நாட்டை எப்படி வளப்படுத்தலாம் அப்படின்ட்டு பட்ஜெட்டுக்கான முக்கிய ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்த டைம்ல சந்திரபாபு நாயுடுனுடைய சந்திப்பு என்பது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கணும் அப்படின்றதான் அவருடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இவரு அதிகப்படியான நிதி கேட்கிறார் அப்படின்ற ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, அது இங்க இருக்கக்கூடிய ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிக்கும் பொழுது தெலுங்கானாவிற்கு ஹைதராபாத் தலைநகரம் சென்று விட்டது. அப்ப ஆந்திராவிற்கு ஒரு தலைநகரை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய அளவுல முன்னெடுத்தார். அதாவது அமராவதி தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பண்ணார். அதன் பின்பு அந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஆந்திராவிற்கு ஒரு தலைநகர்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு 3 தலைநகரை அவரு சொன்னாரு. அமராவதி, விஜயவாடா போன்ற இடங்களை குறிப்பிட்டு நாங்க எல்லா இடத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணி சட்டத்துக்கு ஒரு இடம், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துறைக்கு ஒரு இடம் அப்படின்ட்டு அவர் தனியா பிரிச்சார். இதன் காரணமா தான் இன்னைய வரைக்கும் ஆந்திரா முன்னேறல அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடைய குற்றச்சாட்டா இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க ஆந்திராவை முன்னேற்றணும், ஆந்திராவை மிகப்பெரிய அளவுல எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான் சந்திரபாபு நாயுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. இதனாலதான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முக்கியமான கேபினெட் அமைச்சர் பதவியை கூட கேட்கல அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. அதுல நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் என்னன்ட்டு, சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேபினெட் அமைச்சர் பதவி கேட்பாரு, 2 அமைச்சர் கேட்பாரு, முக்கியமா நிதியமைச்சர்லாம் கேட்பாரு, இல்ல நிதியமைச்சர் விட்டுட்டா மீதி 5 கேபினெட் அமைச்சர் வரைக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில அவர் எதையுமே கேட்கல. இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சபாநாயகர் தேர்தல் என்பது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. சபாநாயகர் தேர்தல்னாச்சும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வாங்கி விடுவார், இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷுக்கு வழங்க கொடுப்பார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. இது எதையுமே சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்கவே இல்லை. அதனுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அவருக்கு மாநில நலம் தான் முக்கியம். அதன் அடிப்படையில எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அதிகப்படியான தொகை வாங்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அவரு அமராவதியை மேம்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். மோடிக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அதாவது நிதிஷ் இருக்காருல்ல, அவருக்கும் அந்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த பக்கம் பீகார்ல அவங்க அடுத்தபடியான அழுத்தத்தை வைப்பதற்காக காத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இப்ப இவர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிச்சிங்கல்ல, அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டீங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில எங்களுக்கு நிதி ஒதுக்கணும். 2வது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அமராவதியை மேம்படுத்துவதற்காக அந்த 1 லட்சம் கோடி, அப்புறம் போலாவரம் அணை திட்டம், அதற்கு நீங்க நிதி ஒதுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இதோட மட்டும் இல்ல, அவரு பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் நாடாளுமன்றத்துல உரையாற்றும் பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த திட்டத்தையும் எங்க மாநிலத்துல அதிகப்படியா செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வச்சிருக்காரு. அதோட சேர்த்து ஜல்சக்தி திட்டம், அந்த திட்டம் என்னன்னா வீடுதோறும் குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்ற திட்டம், இந்த திட்டத்தையும் எங்களுக்கு அதிகப்படியா செயல்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பட்டியலையே சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடியிடம் கொடுத்துள்ளார் அப்படின்றத பார்க்க வேண்டியுள்ளது. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, தெலுங்கானாவினுடைய முதலமைச்சரும் இப்ப டெல்லியில தான் முகாமிட்டுள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. குறிப்பாக அவரும் அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், பல்வேறு நபர்கள், அமித்ஷா உட்பட பல்வேறு நபர்கள் கூட பேசியிருக்கார் அப்படின்ற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த இடத்த பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. இந்த பக்கம் இவங்களே ஒரு 2 டீமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு, வாங்க தெலுங்கானா ஆந்திரா 2ம் சேர்ந்து முன்னேறலாம் அப்படின்ற அடிப்படையில இவங்களை அழைச்சி பேசிட்டு இருக்காரு, வாங்க பேசலாம் அப்படின்ட்டு தெலுங்கானாவினுடைய முதல்வருக்கு குறிப்பா அழைப்பு விடுறாரு. இப்ப இந்த அளவுல இவர்களுடைய வளர்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இது பீகாருக்கு பொருந்துமா? பீகார்ல நிதிஷ் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதிஷ் அவர்களும் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பீகாருக்கு நீங்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதை யார் அந்த இடத்த அதிகப்படியா முன்வழிறா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அங்க லாலு பிரசாத் யாதவ் அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார். நிதிஷ் அவர்கள் தானே கூட்டணி இருக்கீங்க, என்டிஏ அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய இவர் நாயுடு மட்டும் முன்னிறுத்தி இல்லைல்ல, நிதிஷ் அவருடைய பங்கு இருந்து கொண்டிருக்கிறதுல நீங்களும் 12 MP வச்சுட்டு இருக்கீங்க,
இப்ப நீங்களும் கேளுங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுடைய ஆட்சி காலம் தானே, கூட்டாட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க ஒன்னும் தனி பெரும்பான்மையா 272 அப்படின்ற தொகுதிகளை பெற்று மோடி தலைமையிலான ஆட்சி நடக்கல. இப்ப பீகாருக்கு சிறப்பு நிதி வாங்குங்க, சிறப்பு மாநிலமா ஒதுக்குங்க அப்படின்ட்டு லாலு பிரசாத் அவர்கள் அந்த பக்கம் நிதிஷுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப நிதிஷ் என்ன பண்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்ட்டு கேட்கிறார். ஆனா பீகாரினுடைய நிலைமை என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? இப்ப நீட் தேர்வுல பாத்தீங்கன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதோட நிலைமை என்னன்ட்டு. நீட்ல அதிகப்படியான வினாத்தாள் கசிவு என்பது பீகார்ல நடந்துள்ளதாக பல்வேறு விதமான செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. சரிங்களா? அது மட்டும் இல்ல, அங்க அதிக அளவு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்ல, கல்வி இல்ல, சுகாதாரம் இல்ல. இப்ப ஒரு பின்தங்கிய மாநிலமாக தான் பீகார் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் சிறப்பு அந்தஸ்து வேணும், அவங்களுக்கு காசு அதிகப்படியா கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் அதை என்ன செய்யும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இவங்க யூபி போன்ற மாநிலத்துக்கு அதிகப்படியான நிதியை வாரி வாரி வழங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப நீங்க பட்ஜெட் போடும் பொழுது இந்த மாநிலத்துக்கு அதிகப்படியா கொடுக்கறதா இருந்தா யூபியினுடைய நிதி என்பது குறைவதா இருக்கும். அப்ப பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கே குறைவான நிதி தான் ஒதுக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பிஜேபி ஆளாத மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டின் மீதா இருக்கட்டும், இல்ல பல்வேறு விதமான ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்கள் இருக்கட்டும், நிதி ஒதுக்கீடு சம்பந்தமா இருக்கட்டும், ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் அதுல ஹைலைட்டா நிறுத்தப்படுகிறது. நாங்க எவ்வளவுதான் உங்களுக்கு காசு கொடுத்தாலும் சரி, நாங்க எவ்வளவுதான் ஜிஎஸ்டியை கொடுத்தாலும் சரி, ஆனா நீங்க எங்களுக்கு திரும்பி காசே கொடுக்க மாட்டீங்க அப்படின்றதான் தொடர் குற்றச்சாட்டா இருந்து கொண்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னாலும் என்ன சொன்னாங்க? நாங்க ₹1 கொடுக்குறேங்க, ₹1 நீங்க எவ்வளவு திருப்பி தரீங்க? 29 பைசா திருப்பி தரீங்க. இதே யூபிக்கு எவ்வளவு தரீங்க? அவங்க ₹1 தான் கொடுக்குறாங்க. ஆனா ₹1 நீங்க ₹2000 திருப்பி தரீங்க. அப்ப கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகப்படியான பணம் என்பது யூபிக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆனா அங்க நிலை என்னவா இருந்து கொண்டிருக்கிறது? இன்னைய வரைக்கும் உங்களால ஒரு சுகாதாரத்தை கூட மேம்படுத்த முடியவில்லை அப்படின்றதான் யூபியினுடைய கள நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு 130 உயிர் போனதற்கான காரணம் என்ன? அப்ப அதை அலசி ஆராயணும்ல. அதற்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது? மருத்துவ கட்டமைப்பு இல்ல. உடனடியாக அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி காயமடைகிறாங்க. ஓகே, மூச்சு திணறல் என்பது ஏற்படுகிறது. நீங்க கொண்டு வர்றதற்கான ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அவங்க கிட்ட. இவ்வளவு நிதி ஒதுக்குறீங்கல்ல. இப்ப கடைசியா நீங்க ஒதுக்குன நிதியில கூட 13,000 கோடி, அதாவது அந்த மாதத்திற்கான நிதியில 13,000 கோடி ஒதுக்கிய மாநிலமாக முதல் இடத்தில் உத்தரப்பிரதேசம் தான் இருந்தது. சரிங்களா? தமிழ்நாடு 5வது இடத்தில் இருந்தது. இப்பேற்பட்ட தொகைகளை எல்லாம் ஒதுக்கிய போதும் அந்த காசுலாம் எங்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறதுல. சரி, அங்க நீங்க ஒரு கல்வியை மேம்படுத்துறீங்க, அங்க சுகாதாரத்தை மேம்படுத்துறீங்க அப்படின்ட்டு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சரி, வளர்றாங்க போல, பாவம் பின்தங்கிய மாநிலம், வளர்ந்தனாச்சு அப்படின்னா முன்னு காட்டுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, இன்னை வரைக்கும் அங்க ஒரு ஆம்புலன்ஸ் சேவை கூட இல்ல. செத்தவங்கள இல்ல அடிபட்டவங்களா நீங்க எப்படி தூக்கிட்டு போனீங்க? வெறும் டிராக்டர்லயும், டெம்போவிலையும், ஷேர் ஆட்டோவிலையும் தூக்கிட்டு போறீங்க. அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி மிகப்பெரிய அளவுல இணையத்துல பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இதுதான் யூபியினுடைய நிலவரமா இருந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த காசை ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய பிஜேபி கட்சிகள் என்ன பண்ணுது, மாநில கட்சிகள் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்கு. ஒருவேளை இப்ப பிஜேபி ஆந்திராவுக்கு அதிகப்படியான நிதியை கொடுத்தா பக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது அந்த கோரிக்கையை முன்வைக்கும். சரிங்களா? நீங்க அவங்களுக்கு மட்டும் அணை கட்டுறதுக்கு காசு தரீங்க, அப்ப எங்களுக்கு தர மாட்டீங்களா? நாங்க முன்னிலையில இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. யூபி போன்ற மாநிலங்களுக்கு அது குறையும் பொழுது அது அங்க இடைத்தேர்தலில் பாதிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. யூபில இப்ப பல்வேறு எம்எல்ஏக்கள் எம்பிஸ் ஆயிருக்காங்க. இப்ப அந்த இடத்த இடைத்தேர்தல் நடக்கும். இப்ப அந்த இடத்த அது பிஜேபியினுடைய வாக்கு வங்கியை இன்னும் கணிசமாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இப்ப ஜார்க்கண்ட் அப்புறம் ஹரியானா போன்ற தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஹேமந்த் சோரன் அவர்கள் இப்ப மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்துட்டார். என்னன்ட்டு, பிஜேபிக்கு சவப்பெட்டியாக நாங்கள் தான் இருப்போம், என்னுடைய விடுதலை என்பது பிஜேபியினுடைய சவப்பட்டிக்கு அடிக்கப்பட்ட ஆணி அப்படின்ட்டு சொல்றார். அப்ப அந்த அளவிற்கு ஹேமந்த் சோரன் ஒரு பழங்குடியின தலைவர் என்பவர் மிக வலிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா அவரை விட அவங்க மனைவி கல்பனா சோரன் அவர்கள் இன்னும் வலிமையாக அங்கே பிஜேபியை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணப்படுகிறது. இப்ப இந்த மாநிலங்கள் என்ன பண்ணோம்? நீங்க நிதி ஒதுக்குனீங்களா அப்படின்ட்டு கேட்கும். எங்களுக்கு ஏன் நிதி ஒதுக்க மாட்டீங்க, நாங்களும் வளர்ந்து வரணும்ல அப்படின்ட்டு கேட்கும். அப்ப இவங்களுக்கு எல்லாம் நிதி ஒதுக்காதப்ப என்ன ஆகும்? மிகப்பெரிய ஒரு அழுத்தம் என்பது இந்த மோடி தலைமையிலான அரசுக்கு ஏற்படும் அப்படின்றதான் ரொம்ப 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 உண்மையான
விஷயம். இப்ப இந்த இடத்த இவர் ஆந்திரா மட்டும் கிடையாது, இப்ப தெலுங்கானாவுக்கு என்ன ஆகும்? தெலுங்கானாவுக்கு நீங்க ஹைதராபாத்தை வளப்படுத்தணும் அப்படின்ற பேர்ல ஏற்கனவே அது வளர்ந்ததா தான் இருந்து கொண்டிருக்கிறது, மிக முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஆனாலும் அவங்களும் அங்க போயிட்டு முகாமிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது இது ஒரு பனிப்போரை அரசியல் வட்டாரத்தில் உண்டாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றதான் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படா இதை சமாளிக்க போறோம்? ஏன்னா இந்த பட்ஜெட் என்பது இந்திய மக்கள் எல்லோராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா இது ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மோடி ஆட்சி. இந்த 2014 இருக்கட்டும் இல்ல 2019 இருக்கட்டும், மோடி அவர்கள் ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஒரு ராஜா மாதிரி நான் சொல்றதான் எல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அமைச்சரவையினுடைய பல்வேறு வித உறுப்பினர் குழுவுல யார் இருக்கா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது குமாரசாமி போன்றவர்களோ இல்ல இங்க இருக்கக்கூடிய நாயுடு கட்சியை சார்ந்தவர்களோ நிதிஷ் கட்சியை சார்ந்தவர்களோ தான் அதெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் நீங்க எது ஒண்ணுத்தையுமே நிறைவேற்ற முடியும். இப்ப இதுல பட்ஜெட் தொடர்பான பல்வேறு விதமான விஷயங்களை விவாதிக்கும் பொழுது இவர்கள் கிட்ட ஒப்புதல் வாங்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப இவருடைய ஒப்புதல் வேண்டும்னா இவங்க வைக்க வேண்டிய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம், இல்ல நாங்க உங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்குறோம், உங்களுக்கு ஒரு 1 லட்சம் கோடி எல்லாம் ஒதுக்க முடியாதுப்பா, இப்போதைக்கு இடைக்கால நிதியா ஒரு 15,000 கோடியை ஒதுக்குறான் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்படி சொன்னா நிதிஷுக்கும் அதே அளவுல ஒதுக்கியாக வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கக்கூடிய உலக பொருளாதாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இல்ல உலக அரசியல் எடுத்து பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்கள்ல ஆட்சி மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே வருகிறது. நீங்க அமெரிக்கா போன்ற இடங்களை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜோ பைடன் விவாத மேடையில ட்ரம்ப் விவாத மேடையில சொதப்பிட்டார் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப அந்த இடத்த ஆட்சி மாற்றம் என்பது ஏற்படும். பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா ரிஷி சுனக் தோல்வி அடைஞ்சிருக்கார். கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் அவர்கள் அங்கே ஆட்சி செய்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அங்க தொழிலாளர் கட்சியை சார்ந்தவர்கள் இப்பொழுது வெற்றி பெற்றுள்ளார்கள். கிட்டத்தட்ட அதிகப்படியான இடங்கள் 380க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று அவர்கள் பெரும்பான்மையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ரிஷி சுனக் தோல்வி அடைந்து இப்ப மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க அந்த கட்சி. இப்ப இது அங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இந்திய வர்த்தகத்தோட பாதிப்புகளை ஏற்படுத்துமா இல்ல நல்லுறவை ஏற்படுத்துமா அப்படின்றதெல்லாம் இனி பொறுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க இந்த டைம்ல உருவாக்கக்கூடிய பட்ஜெட் என்பது ஒரு இந்தியாவை வளப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பட்ஜெட்டா எல்லாரும் உற்று நோக்கப்படும் பொழுது இந்த அழுத்தங்களை மோடி அவர்கள் எவ்வாறு சமாளிப்பார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அழுத்தம் மேலும் மேலும் கூடினால் என்டிஏ கூட்டணியை உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய நாயுடு சொல்றத இங்க இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நிறைவேற்றல, என்னால முடியல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு என்ன ஆகும்? இல்லைங்க நான் என்டிஏல வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டா மோடியால என்ன செய்ய முடியும்? இந்த கேள்வி இருக்குல்ல. நிதிஷ் பத்தி சொல்லவே வேணாம். நிதிஷ் ஒரு டைம் மட்டும் கிடையாது, கடந்த 3 ஆண்டுகள்ல பல முறை கட்சி தாவி 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 தன்னுடைய முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் அப்படின்றது நல்லாவே தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம எல்லாம் இப்ப பார்த்தது இந்தியா அலையன்ஸை உருவாக்குனாரு, அதற்கான எல்லா விதமான ஸ்டெப்பையும் எடுத்தாரு. கடைசி என்ன பண்ணாரு? ஐயோ நான் என்டிஏக்கே போறேன், நான் மோடிக்கிட்டே போறேன், எனக்கு நீங்க தலைவர் பதவி கொடுக்கல, நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பேன், அதையும் நீங்க பண்ணல, இப்ப நான் என்ன பண்றேன், நான் அங்கேயே போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்ப அவருக்கும் இல்லைங்க நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி தரோம், வாங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வார் மோடி? அப்ப இது மிகப்பெரிய அளவில் என்டிஏவுக்கு முதல் பட்ஜெட்டே சிக்கலான ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.